உன் வாழ்க்கையை நீ தான் டிசைன் பண்ணணும். உன் வாழ்க்கையை நீ தான் டிசைன் பண்ணணும். இன்னையில நீ பிறந்து வந்தது இதெல்லாம் யாரோட தப்பு, உன் தப்பே கிடையாது. நீ இந்த நிலைமையில இருக்கிறது கூட உன் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோ. ஆனா இன்னையில இருந்து உன் வாழ்க்கையை டிசைன் பண்ணணும், எழுதணும். 5 வருஷத்துல இல்லைன்னா 10 வருஷத்துல இந்த நிலைமையில இருந்து நீ வேற நிலைமையில இருப்ப. அது நிச்சயம். 10 வருஷத்துல நம்மளுக்கு நிச்சயமா வேற டெவலப்மெண்ட் நடந்து வேற இடத்துல போய் நிக்க போறோம். ஆனா எங்க போய் நிக்க போறோம்? ஒரு நல்ல பெரிய காடி, நல்ல பெரிய வீடு, மரியாதையோட தத்தோ டைட்டிலோட நம்ம வாழ போறோமா, இல்ல வேற நிலைமையில இருக்க போறோமா? இதுதான் இந்த டிசைனை நீ பண்ணிக்க. இன்னையில இருந்து எழுது. நான் ஒரு 3வது வருஷத்துல இந்த காடி வாங்க போறேன், 5வது வருஷம் இந்த காடி மாத்த போறேன், 7வது வருஷம் இந்த காடி மாத்த போறேன், இந்த வீடு வாங்க போறேன், இந்த வீட்டோட கலர் இப்படி இருக்கும், இந்த வீட்டோட கலர் இப்படி இருக்கும், இந்த ரோட்ல இருக்கணும், இந்த தமான்ல இருக்கணும், இவ்வளவு பெரிய வீடு எனக்கு வேணும், எனக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த கைத்தொழில நான் கத்துக்கணும். இந்த கைத்தொழில் நான் வெல்டரா இருக்கணும், என்னவோ நீ வச்சுக்க, ஏர்கான் சர்வீஸ் மேனா வச்சுக்கோ, இல்ல நான் டைல் ஓட்டுறவனா இருக்கணும், நான் பிளாஸ்டர் பண்றவனா இருக்கணும், நான் லாரி வாங்கணும், 10 லாரி வச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் எழுது. 50 விஷயத்தை எழுது, இல்லைன்னா 10 விஷயத்தை எழுது. உன் வாழ்க்கையை மாத்தக்கூடிய விஷயங்களை எழுது. நான் கல்யாணம் பண்ணிருக்கணும், இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும், நான் சந்தோஷமா இருக்கணும், அவங்கள மகாராணி மாதிரி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் எழுதி டிசைன். இதைத்தான் நீ டிசைன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் தேவை அஃப்கோர்ஸ் உனக்கு வருமானம். வருமானத்துக்கு தேவை கூலியால இருந்து அவ்வளவு வருமானம் கிடைக்காது. அதனால உனக்கு கைத்தொழில் தேவை. கைத்தொழில் இருந்தா தான் சம்பளத்தை கூட ஆக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 ஹவர் வேலை செய்யணும். இந்த 10 ஹவர் தான் நம்ம வேலை செய்ய முடியும். அந்த 10 ஹவர், ஒரு ஹவர் 10 வெள்ளிக்கு விற்கிறதுனால ஒரு ஹவரை நம்ம 50 வெள்ளிக்கு 30 வெள்ளிக்குன்னு விற்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 300 வெள்ளி 400 வெள்ளி சம்பளம் கிடைக்கும். அப்ப அந்த சம்பளத்தை கூட கேட்கறதுக்காக அந்த டிசைன் தேவைனால நம்ம ஸ்கில்ஸை கத்துக்கணும், கைத்தொழில கத்துக்கணும். 5-6 கைத்தொழில் நல்லா ஒண்ணு விட்டாலும் ஒண்ணு கிடைக்கும், 2-3 மிக்ஸ் பண்ணோம் இன்னும் கூட சம்பளம் கிடைக்கும். So that is the design. You have to write down now or else you will be lost. If you don't write down, எது எழுதப்படாததோ அது மறக்கப்படும். எது மறக்கப்படுறதோ அது ஒரு கனவு தான். எழுதி போடு. இன்னைக்கு எழுது. உனக்கு தெரிந்த அளவுல எழுது. எல்லாத்தையும் எழுது. இன்னைக்கு நீயே அன்னாடம் அதை பாரு. ஒரு வருஷம் சென்று அதுல எத்தனை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நீ பாரு. உன்னோட ரிப்போர்ட் கார்டை நீயே உனக்கு கொடு. That's all. You are on your way to become a millionaire. First, become a skilled person. கைத்தொழில் நிறந்தவனாக மாறிவிடு.